ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு பாருங்கள் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ரெட் சில்லி, குழம்பு கடலைப்பருப்பு, சாப்பிட்ற கடலைப்பருப்பு, வெள்ளைப்பூடு, கடுகு, வெந்தயம். இது நம்ம எண்ணெயில் போடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட போகிறோம். நல்லா வதக்கிடணும். லைட்டாக பொன்னிறமாக வரும்போது மஞ்சள் தூளை கலந்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன், ஒரு லெமனை பிடிச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் சாதத்துக்கு உப்பு போட்டாமல் தான் சமைப்பேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டுருவோம். நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க. நீங்கள் கிண்ட ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. கலரும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி. நீங்கள் பாருங்கள், இப்போ காலையில் சாப்பாடு கொடுத்துருக்கேன். இதான் லஞ்சுக்கு. இதுக்கு தொட்டுக்க மீல் மேக்கரு, அப்புறம் காலிஃப்ளவர் கூட்டு எல்லாம் வைப்பேன். இப்போ இதை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுவார். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? புளிக்குதா? கரெக்டாக இருக்குது. புளிக்குது. ரொம்ப புளிக்குதா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக புளிக்குது. ஓகே, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, இவர் தான் என்னோடய டேஸ்டிங் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. பாய். பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.